ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 15 பார்த்துருக்கோம். இப்போ 15 முடிச்சாச்சு. இப்போ 16 பார்க்க போகிறோம். 16 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஏ கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, கொடுத்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் அது எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து என்னது? -2 -1 0 1 2. இப்போ நம்ம பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்களே ஃபங்க்ஷன் f of x equal to x square plus x plus 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம a வேல்யூஸ் ஒன்னா நம்ம இந்த xல சப்ஸ்டிட் பண்ணா we will get the b value. ஓகே, அப்போ f of -2 இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போ -2 the whole square plus -2 plus 1. 2 2s are 4 plus into minus -2 plus 1. 4 -2 2 2 plus 1 3. f of -2. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேல்யூவா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் f of -1 equal to -1 the whole square -1 plus 1. இது கேன்சல் ஆயிரும். -1 the whole square 1. அப்போ f of -1 answer is 1. நெக்ஸ்ட் f of 0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f of 0 equal to 0 square plus 0 plus 1. அப்போ ஆன்சர் 1. f of 0 equal to 1. நெக்ஸ்ட் f of 1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f of 1 equal to 1 square plus 1 plus 1. So answer 1 1 1 3. f of 1 equal to 3. Next, f of 2 find out பண்ணணும். f of 2 equal to 2 square plus 2 plus 1. 2 2s are 4 plus 2 plus 1. 6 plus 1 7. அப்போ எல்லா a வேல்யூவையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம கிடைச்சது தான் b வேல்யூ. அப்போ ஆன்சர் எழுதலாமா? அப்போ அவர் செட் b equal to என்னென்னலாம் கிடைச்சது? 3 1 1 then 3 7. இதில் ரிப்பீட்டட் எல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் 1 3 7. நம்ம யூனிக் வேல்யூஸ் மட்டும், ரிப்பீட் இல்லாத வேல்யூ தான் யூனிக் வேல்யூன்னு சொல்லுவோம். யூனிக் வேல்யூஸ் மட்டும் NF. அப்போ இது a, இது b, இது ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.